அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேது பயிற்சியால் காத்திருக்கும் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய நிழல் கிரகம், பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்து பல அதிரடியான மாற்றத்தை மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அந்த வகையில் இந்த தருணத்தில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க ராகு. அதே வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ல் நுழைகிறாருங்க கேது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதே வேளையில் சாதகமற்ற சூழல் இருக்கிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் கேது நுழைவது மிக பெரிய அளவில் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். யோகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். பாதியில் நின்று போயிருந்த தடுமாற்றத்தை சந்தித்திருந்த பல்வேறு வகையான தொழில் ரீதியான விஷயங்களும் உத்தியோகம் சார்ந்த பணிகளும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அலுவலக பணியில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. கெடுபிடிகளும் மன வருத்தமும் இந்த தருணத்தில் உறுதியாக நீங்கும். அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் ஆகிய 6ல் அமருவதால் மோட்சக்காரகரான கேது எப்போதும் நேர்மறையான சிந்தனையுடன் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு ஜென்மத்தை விட்டு விலகினாலும் கூட விரயஸ்தானம் ஆகிய 12ல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி சனி ஜென்மத்திற்குள் வந்திருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தற்போது ஆட்சி பலம் பெற்று விரயத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே அவருடன் இணையக்கூடிய ராகுவின் அமைப்பால் ரெட்டிப்பு வகையில் விரயஸ்தானம் வலுப்பெறுவதால் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியில் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் இந்த வேளையில் அதிக விரயங்களை சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத வீண் விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் போன்றவற்றையும் விருப்பத்திற்கு இல்லாத சில எதிர்பாராத மாற்றங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என மாற்றி மாற்றி கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம் என்பதை ராகு மற்றும் சனியின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. ஆனால் இவற்றின் தாக்கம் குறையக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் அமர்ந்து சனி மற்றும் ராகுவை வலுவாக பார்ப்பதால் பல விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். இருந்தாலும் இவற்றை தவிர்க்க முடியாது. எனவே விரய செலவுகளாகவும் பராமரிப்பு செலவுகளாகவும் மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே எதிர்பார்க்கலாம். குடும்ப முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களுடைய கருத்துக்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பளிப்பதோடு தொழில் உத்தியோகத்திலும் மிக சிறப்பான முறையில் வரவேற்பு பெறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 7.5 சனியாக இருந்தாலும் கூட ஒரு வகையில் ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவாலும் 6ல் அமரக்கூடிய கேதுவாலும் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான
சுப நிகழ்வுகள் எந்தவிதமான சிக்கலும் தடையும் இன்றி உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். உத்தியோகம் நிரந்தரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் கிடைக்கும். இடமாறுதல், விருப்ப மாறுதல் போன்றவையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கெடுபிடிகள் சற்று கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. மிகுந்த கவனத்துடன் இருந்தால் தொழில்துறையில் சுய தொழில் துவங்கக்கூடிய யோகமும் கூட்டு முயற்சியாகவோ அல்லது தனித்தோ செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மன கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பாராத ஒன்று நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். குரு பகவானின் சுப பார்வையும் ஜென்மத்தில் அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் சனியும். முழுமையாக 2026 மார்ச்சிலிருந்து விலகியதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வகையான சிரமங்களும் குறைவதோடு ஆகு விரயத்தில் இருந்தாலும் கூட சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மனக்குழப்பம் தீரக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கலாம். இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிக முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக தேவை. அதிக முயற்சி எடுத்தாலும் கூட சில நேரங்களில் நினைத்தபடியே செய்து முடிக்க முடியாத சூழலும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய திறமை மக்கள் மத்தியில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது. பெரும்பாலான கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள், நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவிலான சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். பணிச்சுமை குறையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. இந்த தருணத்தில் அக்கம் பக்கத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சற்று விட்டு கொடுத்து செல்வதால் பல சிரமங்களையும் மன வருத்தத்தையும் உறுதியாக தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமைகிறது. தடை என்று இருந்து வந்த நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதால் கல்வியில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நினைத்த பொருளாதார ரீதியான வளர்ச்சி விரைவாக கைகூடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் உங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்றவர்கள் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுவதால் இடைஞ்சொல்கள் அனைத்தும் விலகி ஒற்றுமையும் வலுப்பெறக்கூடிய வகையில், உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களும் மிகவும் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் நிச்சயமாக திருநாகேஸ்வரம் சென்று ராகு மற்றும் கேது பகவானை தரிசித்து வாருங்கள். தடைதாமதம் விலகி மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல்கள் விலகி 18 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல மாற்றம் யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய கேதுவால் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும், ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவால் சிறப்பான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான நல்ல தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.